வண்டி இப்போ ஆஃப் ஆகுதுன்றாங்க இல்லையா, இப்போ அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் கியரில் மூவ் பண்ணிட்டுருக்கேன். இப்போது செகண்ட் கியர் மூவ் பண்ணிவிட்டு உடனே தேர்ட் கியர் போடுறேன். போட்டு நான் ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். நல்லா ஃபுல் ஆக்சிலேஷன் கொடுத்துறேன். ஒரு செகண்ட் கியர் போட்டு மூவ் பண்ண வேண்டிய இடத்துல நான் தேர்ட் கியர் போட்டு மூவ் பண்ணி ஆக்சிலேட்டர் பெடல் பண்ணினா ஆஃப் ஆகிடுச்சு. கரெக்டாக பாருங்க, இங்கே ஆஃப் ஆகிடுச்சு. சரிங்களா? நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன் நான் என்ன சொல்ல வரேங்கிறது. இப்போது ஒரு வண்டி வந்து செகண்ட் கியரில் தான் மூவ் பண்ணணும். அந்த ஆர்டிஎம், அதாவது இப்போ போகிற ஸ்பீடு செகண்ட் கியர் தான் பொருந்தும் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் தேர்ட் கியரை போட்டு நல்லா ஃபுல் ஆக்சிலேஷன் கொடுத்தா உடனே ஆஃப் ஆகிடுது. சரியா? உடனே நீங்கள் சொல்லலாம், சார் அப்படி போட்டால் ஆஃப் ஆக தான் செய்வேன். அந்த டைப் சொல்ல நான். அதாவது உங்களுக்கு குதிச்சு அதாவது கியர் வந்து பார்த்தோன்னா வந்து அன்ப்ரொபோர்ஷனில் குதிச்சு ஆஃப் ஆகிற சொல்ல வரல. இது வந்து பார்த்தா தேர்ட் கியர்லேயே போகக்கூடிய ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு பவர் கிடைக்காதனால ஆஃப் ஆகக்கூடியது. சரியா? இந்த வண்டியை ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் என்னென்ன எரர் கொடுக்கணும், இசிஎம்மில் குளோபல் கண்ட்ரோல் மாடலு, ஹை ப்ரெஷர் சர்க்கியூட்டு, லோ ப்ரெஷர் சர்க்கியூட்டு, சிஸ்டம் வோல்டேஜ் லோ, தென் ரியர் வைப்பர் ரிலே அவுட்புட்டு. வண்டியோட ஐட்லிங் ஆர்பிஎத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில் ப்ரெஷர் வந்து வேரியேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த கிராஃபிக் ரெப்ரசன்டேஷன் நாட் ஓகே. ஸோ இதில் வந்து ரயில் ப்ரெஷர் தான் இஷ்யூ. ரயில் ப்ரெஷர் ஏன் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா ஹை ப்ரெஷர் பம்பால் டெவலப் பண்ணி கொடுக்க முடியல ப்ரெஷரை, அதனால தான் பிரச்சனை இருக்குது. இந்த வண்டியில் நம்ம டயக்னோஸ் பண்ணி இந்த ஹை ப்ரெஷர் பம்ப் இதுதான் ஃபால்ட்டுன்னு சொல்லி நம்ம டயக்னோஸ் பண்ணி முடிவெடுத்தோம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த பம்பு கொண்டு வந்து போட்டு இந்த வண்டியை நம்ம டெஸ்ட்டும் பண்ணிட்டோம். வண்டி பெர்ஃபெக்டாக ஓகே ஆயிடுச்சு. விவஸ், இந்த வண்டியை பொறுத்தவரையில் ஸ்டால் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட், அதாவது கொஞ்சம் நல்லா ஆக்சிலேட் பண்ணிங்க அப்படின்னா உடனே ஆஃப் ஆகிடும். இதான் இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட்டு. இப்போ நம்ம டயக்னோஸ் பண்ணி இந்த ஹை ப்ரெஷர் பம்பு தான் ஃபால்ட்டுன்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணி நம்ம அந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்ன, டயக்னோசிஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீங்கள் ப்ரொஃபஷனலாக பண்ணணும். எதுக்காக அதை பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் நிறைய இடத்துல என்னன்னா கன்வென்ஷனாக இந்த மாதிரி டயக்னோஸ் பண்ணுவாங்க. சரியா? என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துருச்சா 4 இன்ஜெக்டர் கைட்டு மாரி சர்வீஸ் சென்டரில் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டால் ஆகிறதுக்கான காரணங்களில் இன்ஜெக்டர் ஒரு காரணம், ஹை ப்ரெஷர் பம்ப் ஒரு காரணம், ப்ரெஷர் சென்சார் அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசனு. அது போக டேங்க்லேருந்து நீங்கள் வந்து அந்த ஹை ப்ரெஷர் பம்ப் வர வரைக்கும் ஃபியூல் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் ஃபில்டர்ஸ், இது எல்லாமே ஒன் ஆஃப் த ரீசன்ஸு. இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அசியூம் பண்ணிங்க இந்த இன்ஜெக்டர் கைட்டு எதுவுமே நீங்கள் சர்வீஸ் சென்டர் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஆவரேஜாக 8000 9,000 வந்து பார்த்தோன்னா செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் சுமாராக ப்ராப்ளம் இருக்குது, பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கண்ட்ரோலில் மாத்திரம் சொல்லிட்டு ஒரு 8000 போட்டால் வரும், 4 32,000 வந்துச்சு. அது போக வந்து ப்ரெஷர் சென்சார் மாற்றுறீங்க, அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் ஃபில்டர் லைன் சரியில்லைன்னு சொல்லி காட்டி மாட்டுறீங்க. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் டீசல் டேங்க் இருக்குது பார்த்தியா, அதுலேருந்து பம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு லோ ப்ரெஷர் பம்ப் அதை மாற்றிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் மாற்றிட்டே வந்தீங்க ட்ரையல் அண்ட் எரர் அப்படின்னா உங்களுக்கு எங்கே வந்து நிற்கும் பார்த்தீங்க. சரியா? இப்போ சும்மா ஒரு ரஃப் எக்ஸாம்பிள் போகிற பாருங்க. லோ ப்ரெஷர் பம்ப் ஒரு 5000 வச்சுங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர்ஸ் 8000 எடுத்து 4 32, சரிங்களா? இது ஒரு 40,000 ரஃப்லேயே வந்துருச்சு. அது போக வந்து ப்ரெஷர் சென்சார், அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஒர்க்கெல்லாம் செய்யறதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர், இப்போ இதெல்லாம் போட்டுன்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து நிற்க பாருங்கள். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டயக்னோஸ் பண்ணும்போது டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுங்க, நிறைய டேட்டாஸை வந்து பார்த்தீங்கன்னா எடுங்க. அது கஸ்டமர்லேருந்து வரக்கூடிய இன்புட்டு, நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி எடுக்கக்கூடிய டேட்டாஸு, தென் ஸ்கேன் பண்ணி கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இல்லை டேட்டாஸ் இதெல்லாம் நிறைய எடுங்க. அது போக தேவைப்பட்டுச்சுன்னா ஆஸ்லோஸ்கோப் அனலிசிஸ், ஸ்வாப் அனலிசிஸ் இந்த மாதிரி நிறைய பண்ணி அதுக்கப்புறம் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்து நீங்கள் வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பார்ட் சேஞ்ச் நிறைய பண்ண வேண்டியிருக்காது. சரியா? ஸோ இதுதான் உங்களுக்கான இன்புட்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துச்சுன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு இன்ஜெக்டர் கைட்டி சர்வீஸ் சென்டரில் கொடுக்குறது, பம்பை கைட்டி சர்வீஸ் சென்டரில் கொடுக்குறது, அந்த மாதிரி எல்லாத்தையும் கைட்டி சர்வீஸ் சென்டரில் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தி ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கும் பர்டன் இருக்காது, உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ எஃபோர்ட் போட்டு நீங்கள் வாங்குற அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்காது. ஸோ இது மாதிரி நீங்கள் டயக்னோஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது கஸ்டமர்கிட்ட நீங்கள் கரெக்டாக கிளைம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக கஸ்டமர் வில் ஆல்சோ ரெஸ்பெக்ட். கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இருக்கிற கஸ்டமர்ஸ் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க. முன்னாடிலாம் டெஸ்டிங் பண்ணுறது செக்கிங் பண்ணுறது இவ்வளோ பைசா இருந்தாங்க, இப்போ டயக்னோஸ் பண்ணுறதுக்கு இந்த சார்ஜ் அப்படிங்கும்போது பீப்புள் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங். சரியா? ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் வந்து ஸோ தட் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அப்டேட் இருக்கும். நான் கஸ்டமர்கிட்ட கேட்டு பார்க்குறேன், அவர் ஃபீட்பேக் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு கொடுத்தாருன்னா அதையும் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். வியூவர்ஸ் கஸ்டமர்கிட்ட கேட்ட ஃபீட்பேக் கொடுக்குறீங்களானே, அவரும் ஓகே சார் கொடுக்குன்னு சொல்லிட்டாரு. இந்த வண்டி சாரோட தான் சார். தேங்க்யூ சார், ரொம்ப ஃபீட்பேக் கொடுக்குறீங்க. ஆக்சுவலாக நான் தான் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா இந்த ப்ராப்ளம்காக நான் சென்னையில் நிறையா மெக்கானிக்ஸ்கிட்ட நான் ரெஃபர் பண்ணேன். அவங்க எக்ஸாக்டாக இதுதான் ப்ராப்ளம்னு யாரும் சொல்ல கிடையாது. அண்ணா வந்துட்டு ஒரு நாள் கூட இல்லை, 6 நாள்லேயே முடிச்சிட்டாரு. ஸோ எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. நன்றி சார், தேங்க்யூ.
வணக்கம் மக்களே, கார் மெக்கானிக்கலுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இப்பொழுது உள்ள மாடல் கார்கள் மற்றும் வர இருக்கின்ற மாடல் கார்களை எப்படி ரிப்பேர் செய்வது என்பதில் குழப்பமா இருக்கீங்களா? கவலை வேண்டாம், உங்களுக்காகவே சென்னை கார்-டெக் நாங்க 3 விதமான ஸ்கேனிங் பயிற்சியை நடத்தி வருகிறோம். கார் ஸ்கேனர், ப்ரொஃபஷனல் கார் ஸ்கேனர், எக்ஸ்பர்ட் கார் ஸ்கேனர். நீங்கள் கார் மெக்கானிக்காவோ இல்லை ஏசி மெக்கானிக்காவோ இல்லை எலக்ட்ரிஷியனாவோ இருக்கலாம். கவலை வேண்டாம், உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் டெக்னாலஜிகளை சொல்லித் தருகிறோம். சென்னை கார்-டெக். மேலும் தகவலுக்கு உடனே போனுங்க, டயல் பண்ணுங்க 9840633265. இது லிமிடெட் பீரியட் என்பதால் முன்பதிவு செய்வோருக்கே முன்னுரிமை அளிக்கப்படும்.